எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிளாக்செயின் சீரிஸோட அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து கேஸ் கேஸ் ப்ரைஸ், கேஸ் லிமிட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கேஸ் ப்ரைஸ், அதாவது இந்த கேஸ் லிமிட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுவும் ஒரு ஷார்ட் வீடியோ தான். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரியான எக்ஸாம்பிளோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? கேஸ் ப்ரைஸ், கேஸ் லிமிட் இந்த 3 டேர்மும் பார்த்தீங்கன்னா பிளாக் செயினில் நீங்கள் ஆஸ் லாங் அஸ் Web3ல ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கடுகு சிறுத்தாலும் காலம் கடுகு, அந்த மாதிரி வந்து சிறு துரும்பும் பல் குத்தவதும், இந்த மாதிரி நிறைய பழமொழி இருக்குது, சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இப்போவுமே சின்ன விஷயம்தான் வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது ரொம்ப சின்ன விஷயமா நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, நமக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் ப்ரைஸ், கேஸ் லிமிட் இங்கே நான் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் நான் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கேஸ் அப்படிங்கிறது வந்து யூனிட். இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெய்லி எல்லாரும் வீட்டில் கரண்ட் இருக்கும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், எல்லாம் யூஸ் பண்ணுறோம், டிவி எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அப்போது அதுக்குன்னு ஒரு மீட்டர் செட் பண்ணி கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வாட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூனிட் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறாங்களே. ஸோ அப்போ அந்த யூனிட்டுன்றோம்ல, ஸோ நம்ம யூஸ் பண்ணதுக்கான அந்த யூனிட் இருக்குல்ல, அதுதான் இங்கே கேஸ். அதை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம யூனிட் அப்படின்னு நம்ம கரண்ட்டில் சொல்கிறோம். பட் இங்கே பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்யூட்டேஷனல் ஒர்க், ஒரு டிரான்சாக்ஷன் ரன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கோ, எத்தீரியம் நெட்வொர்க்குள்ள ஒரு ஒர்க் நடக்குது இல்லை? ஸோ அந்த ஒர்க்குக்கான கம்ப்யூட்டேஷனல் ஒர்க் நடக்கும்ல, அதை வந்து அதோட யூனிட் தான் இந்த கேஸ். ஓகேங்களா? அதை தான் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ கேஸ் ஸ்பெண்ட் ஆகிருக்கு, இவ்வளோ கேஸ் வந்து அந்த டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு இவ்வளோ கேஸ் ஆயிருக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ வந்து இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கேஸ் நமக்கு தேவைப்படும், அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் டிஃபால்ட்டாக ஒரு டிரான்சாக்ஷன் எந்த ஒரு டிஃபால்ட் கேஸ் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 21,000. இது வந்து ஒரு அந்த கேஸோட ப்ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 21,000. அதுதான் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு வந்து அவ்வளோ கேஸ் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது கேஸ் லிமிட் அப்படின்றது வந்து த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் தட் வி ஆர் ரெடி டு பே டு ரன் அட் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். சப்போஸ் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஆனால் அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு லிமிட், டிஃபால்ட் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 21,000. கேஸ் லிமிட் வந்து 21,000 டிஃபால்ட்டாக போகும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 லேக் வந்து நான் 5 லேக் வரைக்கும் நான் பே பண்ண தயாராக இருக்கேன். எனக்கு வந்து 5 லேக் எனக்கு கேஸ் லிமிட் செட் பண்ணி என்னால் ஒரு டிரான்சாக்ஷன் ரன் பண்ண முடியும். அப்போது இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டிரான்சாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக. இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அப்போது ஒருத்தவங்க வந்து 100 ரூபீஸ் தரேன்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து அதே ப்ராடக்ட்டுக்கு 200 ரூபீஸ் தரேன்னு சொல்லும்போது, நீங்கள் 200 ரூபீஸ் தரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே கேஸ் லிமிட் வந்து அதிகமாக இருக்கிற கேஸ் லிமிட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவாங்க. அந்த வேலிடேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த எத்தீரியம் நெட்வொர்க்கில். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேலிடேட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷன்ஸை தான் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் முடிஞ்சிடும். இதை நம்ம வந்து இன்னும் வேலெட்லாம் செட்டப் பண்ணிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் லைவாக, எப்படி வந்து அந்த கேஸ் லிமிட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோலலாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தியரட்டிக்கலாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. அப்போல்லாம் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ்லாம் செஞ்சு பார்ப்போம். அப்போது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து கேஸ் லிமிட், த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் தட் அதை தான் சொன்னேன், வி ஆர் ரெடி டு பே. என்னால் இவ்வளோ வரைக்கும் பே பண்ண முடியும் அப்படிங்கிறது. அடுத்து கேஸ் ப்ரைஸ். இப்போது நம்ம இவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கணும். இப்போ நம்ம இவ்வளோ யூனிட் ஆஃப் கரண்ட் யூஸ் பண்ணிட்டோம், ஆனால் வந்து அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு பேமெண்ட் இருக்குல்ல, 3 ரூபீஸ், 2 ரூபீஸ், 5 ரூபீஸ், 4 ரூபீஸ், 9 ரூபீஸ், அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஃபீஸ். இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஜிஒய் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை நான் வந்து முன்னாடியே சொன்னேன்.
ஸோ ஜிபேயில் இதை வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இதை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். எப்படி அது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து நான் வந்து உங்களுக்கு அதில் இது எல்லாத்தையும் காட்டுறேன். சரிங்களா? எவ்வளோ கேஸ் யூட்டிலைஸாக இருக்குது, எவ்வளோ லிமிட் அவங்க செட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேஸ் ப்ரைஸ் போயிருக்கு. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்னுமுமே ஒரு எக்ஸாம்பிள் இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பட் ஸ்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்போ உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுதான். A car consumed 20 liters for traveling to Chennai. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கார் இருக்குது. என்னடா அது மேக்ஸ் சம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கார் வந்து ஒரு 20 லிட்டர் கன்சியூம் பண்ணுது சென்னைக்கு போகிறதுக்கு. அப்போது இங்கே 20 லிட்டர் அப்படிங்கிறது தான் கேஸ். இப்போ நம்ம ஊரில் வந்து இதை பெட்ரோல்னு சொல்கிறோம். ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இது தான் இங்கேயும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கேஸ் அப்படிங்கிறத. அப்போ வந்து இங்கே என்னென்னா, ஐ மீன் யூஸ்வலாகவே எத்தீரியம் இதெல்லாமே ஒரு வெஸ்டர்னைஸ்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பாப்புலரானது. ஸோ அதனால் அதே நேம் வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹியர் இங்கே வந்து 20 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் கேஸு. அதில் காஸ்ட் 1 லிட்டர் அந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா, பெட்ரோலோ டீசலோ இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே கேஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போது 20 லிட்டர் அப்படிங்கிறது இங்கே கேஸ். 20 லிட்டருக்கான 1 லிட்டருக்கு எவ்வளவோ ஆகுதோ அது வந்து இங்கே கேஸ் ப்ரைஸ். சரிங்களா? அப்போ கேஸ் லிமிட் அப்படிங்கிறது வந்து என்னால் இவ்வளோ தான் அஃபோர்ட் பண்ண முடியும். என்னால் வந்து 30 லிட்டர் வரைக்கும் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே கேஸ் லிமிட். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம டிரான்சாக்ஷனோட ரிலேட் பண்ணுவோம். என்னால் வந்து 21,000 அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்னு நான் சொன்னேன். என்னால் வந்து 1 லேக் வரைக்கும் தான் கேஸ் லிமிட் செட் பண்ண முடியும். அப்போ என்னோட நான் பண்ண டிரான்சாக்ஷன் வந்து அதுக்கும் அதிகமாக கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்சாக்ஷன் நடக்காது. அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும். பட் வேறஸ் இப்போது நான் 1 லேக் செட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து கேஸ் லிமிட் வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற அந்த 20,000 என்னோடய வேலெட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிரும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கேஸ் லிமிட் நமக்கு அதுக்கு ரெக்வயர்டு, அதாவது அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான கேஸ் இல்லாத பட்சத்தில் அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடும். அதை விட நமக்கு வந்து அதிகமாக நம்ம கேஸ் லிமிட் செட் பண்ணியிருக்கும் போது, அதாவது நமக்கு யூட்டிலைஸ் ஆன கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 தான் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 லேக்கில் 20,000 வந்து 80,000 போக மிச்சம் 20,000 இருக்கு இல்லையா? அந்த 20,000 கேஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதாவது அந்த கேஸ் வந்து நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கே வேலெட்டுக்கே திருப்பி வந்துடும். சரிங்களா? இதை நம்ம etherscan.io அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். இந்த etherscan.io அப்படிங்கிறது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எத்தீரியம் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையோட டீட்டெயில்ஸும் இங்கே நம்ம வந்து பார்க்கலாம் லைவாக. நீங்கள் வந்து உங்கள் டிரான்சாக்ஷன் ஹேஷு, இல்லை வந்து அட்ரஸ்ஸு, வாலெட் அட்ரஸ், பிளாக்கு, இது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இதில் எந்த ஃபில்டர் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இவ்வளோ ரூபாய்க்கு. சரிங்களா? அதை நம்ம வந்து பார்க்கலாம். இதான் டிரான்சாக்ஷன் ஹேஷு. இந்த டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு. 43 கன்ஃபர்மேஷன்ஸ் 8 minutes ago இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதில் டைம் இருக்குது. இதை பற்றி இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே இதெல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்து அதுவும் வருது, அதில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு கேஸ் ப்ரைஸ் இந்த இடம் தான் நமக்கு தேவை. அப்போது இங்கே என்ன இருக்குன்னா, கேஸ் ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேஸ் ப்ரைஸ். இதுதான் கேஸ் ப்ரைஸ், கரண்ட் கேஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? அடுத்து கேஸ் லிமிட். இதில் வந்துட்டு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேஸ் லிமிட் வந்து 27,500ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 21,033 தான் யூட்டிலைஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கே போயிருக்கும் திருப்பி. கேஸ் ஃபீஸ் பாருங்கள், இதில் எவ்வளோ பர்ன்ட் ஆகிருக்கு. இதுதான் கேஸ் லிமிட், நம்ம வந்து கேஸ் ப்ரைஸ். இதை வந்து இங்கே ஈஸியாக பார்த்துட்டோம். இதே மாதிரி லிமிட் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும். சில பேர்லாம் லட்சக்கணக்கில் செட் பண்ணியிருப்பாங்க அந்த இதை. ஓகே, இங்கேயே மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து அவங்க இந்த டிரான்சாக்ஷன் ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 452,992. இது ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் ஆக்சுவலி. இதெல்லாம் இதுவையும் நம்ம வந்து இன்னும் வீடியோஸில் பார்க்கும்போது புரியும். இது வந்து ஒரு பர்சன் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸோட இன்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதோட கேஸ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 452,992. அதில் 297,760, அதாவது 2,97,760. 65% அவங்க கோட் பண்ண லிமிட்லேருந்து 65% மட்டும்தான் யூட்டிலைஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கே போயிருக்கும். சரிங்களா? இதில் டிரான்சாக்ஷனோட சேவிங்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள்.
இந்த மாரி வந்து நம்ம லிமிட் செட் பண்ணோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லிமிட் செட் பண்றோமோ, அவ்வளோக்கு நம்ம டிரான்சாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டா நடக்கும். இதுதான் இதோட அ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கேஸ் பிரைஸ் அண்ட் கேஸ் லிமிட் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. டாட்டா, பாய் பாய். டேக் கேர்.